மீன் மேக்கர் 65 பண்ணுவோம். இதை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு இல்லை வெண்ணி தண்ணியில் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன், புளிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மசாலா வந்து ஒரு 1/4 மணி நேரமாவது நல்லா ஊறணும். அதுக்கு வந்து நான் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன், கொஞ்சம் இது காரமாக இருக்கணும், கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சம் கறி மசாலா பவுடர், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டுக்குவோம், ரொம்ப வேண்டாம். அந்த கோட்டிங்லாம் அது மேலே பிடிக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்குவோம். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் கடலை மாவு, 1 ஸ்பூன். இதில் வந்து பாருங்கள் 1 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கிடுவோம், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. அவ்வளோதான். இதை நல்லா பிரட்டி கொஞ்சம் நல்லா ஊறட்டும். நல்லா பாருங்களேன், ஒரே மாதிரி பிரட்டி ஊற வச்சுருங்க கொஞ்சம் நேரம், அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரமாவது ஊறட்டும், அப்புறம் எண்ணெயில் போட்டு எடுப்போம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். மீன் மேக்கர் நல்லா கருவேப்பிலையெல்லாம் போட்டு எல்லாம் வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம ஆயில் வச்சுக்கிடுவோம். ஆயில் நல்லா சூடான உடனே பொரிச்சு எடுத்துருவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். நல்லா வெந்த உடனே பிரட்டி போட்டோம்னா சூப்பராக வெந்துடும். பாருங்கள், இங்கே நல்லா பொரிஞ்சிருச்சு. அப்படியே நம்ம எடுத்துருவோம் எல்லாத்தையும். பாருங்கள், நல்லா எடுத்தாச்சு. இதே மாதிரி தான் நீங்களும் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா இப்போ மீன் மேக்கரில் சிக்கன் 65 போட்டு நல்லா பண்ணியாச்சு. இந்த பவுடர் போட்டு இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே நீங்களும் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.